Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.10ல உள்ள second problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.30 பார்க்கலாம். வாங்க. சால்வ் x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஈக்குவேஷனோட அன்னோன் வேரியபிளோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனோட அன்னோன் வேரியபிள் எது? x தான் நம்மளுடைய அன்னோன் வேரியபிள். எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்து கிவன் எழுதிப்போம். கிவன் என்ன? x ஸ்கொயர் மைனஸ் 3x minus 2 is equal to 0. இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்டா ஃபேக்டரைஸ் போயிடுவோம். ஃபேக்டரைஸ்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணா எனக்கு -2 வருமா, ஆட் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு -3 வருமா? 2 1s ஆர் போட்டு பார்க்கலாமா? 2 1s ஆர் 2, 2 + 1 வந்து 3. ஆனா எனக்கு ரெண்டுமே என்னவா இருக்கு? மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள்ல இருக்கு. இப்போ மைனஸ்ங்கிற சிம்பிளை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரெண்டு சைடுமே வந்துச்சுன்னா நான் பெரிய நம்பர் பக்கத்துல தான் போட்டுக்கணும். இப்போ -2 × 1 -2 கிடைச்சிச்சு. ஆனா இந்த -2வையும் இந்த +1ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து -1 கிடைக்கும். ஆனா எனக்கு வர வேண்டிய ஆன்சர் என்ன? -3. இதே எனக்கு வந்துட்டு சரி ஓகே நம்ம வேற எதுவும் போடலாமான்னு பார்த்தோம்னா 2 மல்டிபிள்ஸ் 2 வந்துட்டு 2ஓட வேல்யூ வந்து எதுல மட்டும்தான் வரும்? 2 டேபிள்ல மட்டும்தான் வரும். 1 டேபிளையும் 2 டேபிளையும் மட்டும்தான் வரும். வேற எந்த டேபிள்ல மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 2ங்கிற வேல்யூ கிடையாது. அப்போ இந்த ஃபேக்டரைஸை நம்ம இந்த மாதிரி நார்மலா சால்வ் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளத்தை வேற மாதிரியா சால்வ் பண்ணணும். அதாவது இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இவ்வளவு போட்டதுக்கான ரீசனே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வேற மெத்தட் யூஸ் பண்றோம்ங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் பாருங்க. இப்போ x² minus 3x, இந்த -2 இந்த சைடு போச்சுன்னா +2 ஆயிடும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா, இந்த x டேர்முக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்குல்ல, x டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, அந்த வேல்யூ முதல்ல எடுத்து எழுதிக்கணும். x டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 3. இந்த 3ஐ முதல்ல நான் எடுத்து எழுதிக்க போறேன் வித்தவுட் எனி சிம்பிள். மைனஸ் இருந்தாலும் சரி பிளஸ் இருந்தாலும் சரி, நான் வெறும் நம்பர் மட்டும் முதல்ல எடுத்து எழுதிக்கணும். நான் இங்க மெயின்ல சொல்லல, ஒரு ரஃபா சொல்லிக்கிறேன். ரஃப்ல முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. இந்த வந்த வேல்யூவை 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 3 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? முதல்ல x டேர்முக்கு முன்னாடி உள்ள வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். அந்த வேல்யூவை 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணதோட இல்லாம இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். முதல்ல x டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட் முதல்ல எழுதிக்கணும். x டேர்மோட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு அந்த வேல்யூவை 2 ஆல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோலா ஸ்கொயரும் பண்ணணும். இப்போ ஒரு வேல்யூ கிடைக்குதா? 3/2 தி ஹோல் ஸ்கொயர்னு. இந்த 3/2 தி ஹோல் ஸ்கொயரை இந்த சைடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆட் பண்ண போறேன். ஆட் 3/2 தி ஹோல் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஆட் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்? x² minus 3x plus 3/2 the whole square is equal to 2 plus 3/2 the whole square. அதாவது வந்த வேல்யூவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டு சைடும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்படி மேம்? நீங்க வந்து திடீர்னு ஒரு வேல்யூவை கொண்டு வந்து ஆட் பண்றீங்க, இந்த மாதிரி உங்க ஆட் பண்ணா உங்களால வந்து இந்த மேல கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆகாதா? நீங்க எப்படி ஆட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னா, ஒரு ஈக்குவேஷன் இப்போ 6 + 6ன்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த இடத்துல நான் -5 and +5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் பண்றேன். வேல்யூ என்ன? நம்மளுக்கு 12 தான். இதே 6 + 6னாலும் உனக்கு வேல்யூ 12 தான். இதே எனக்கு வந்து 6 + 6 + 5 = 5 அப்படின்னு இருக்கு. இதோட வேல்யூவும் எனக்கு 12 தான். எப்படி? 6 + 6 12, இந்த 5யும் இந்த 5யும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12. அப்போ ஒரு வேல்யூவை நான் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் எனக்கு சேஞ்ச் ஆகாது. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணாலும் எனக்கு அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கே எனக்கு 3/2 தி ஹோல் ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணும்போது இதோட ஈக்குவேஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட வேல்யூவை கொண்டு வந்துக்க முடியும். எனக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். அதனால மட்டும்தான் 3/2 நான் இந்த சைடும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a² minus 2ab plus b². அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? அது எப்படி? a² = x² வந்துருச்சு. இங்க b² வேல்யூ வந்து 3/2 தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டீங்க. ஆனா 2ab அப்படிங்கிற வேல்யூ நடுவுல வருமே, அதை நீங்க என்ன பண்றீங்க? அப்ப பாருங்க, 2 × a² = x² னா a ஓட வேல்யூ x × x. இப்போ b ஓட வேல்யூ b² = 3/2 தி ஹோல் ஸ்கொயர்னா b ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 3/2ன்னு இருக்கும்.
அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி எனக்கு 3x மட்டும் கிடைக்கும். அப்போ 2ab யோட வேல்யூ என்ன 3x. அதே 3x தானே இங்க இருக்கு. அப்போ x ஸ்கொயருக்கு பதிலா a ஸ்கொயர் இருக்கு. 2ab க்கு பதிலா 3x இருக்கு. 3/2 தி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலா அதாவது b ஸ்கொயருக்கு பதிலா 3/2 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் இருக்கு. அப்போ a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயரோட வேல்யூ என்ன a minus b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ a யோட வேல்யூ என்ன x, b யோட வேல்யூ என்ன 3/2. அப்போ x minus 3/2 தி ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்மை நீங்க வந்து எழுதிக்க வேண்டாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப் போட்டேன். அதனால இந்த ஸ்டெப்பை நீங்க மெயினா செய்ய வேணாம். இது ஏன் இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துட்டு இந்த இடத்துல மாறுச்சு x minus 3/2 the whole square மாறுச்சுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் போட்டேன். இது வேணா நான் ரப் பண்ணிடுறேன். x minus 3/2 the whole square is equal to 2 plus இப்போ எனக்கு இதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாமா 3 இந்த ஸ்கொயர் வந்துட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணும். இப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 9, 3 3s are 9, 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4, 2 2s are 4. இப்போ இந்த இடத்துல x minus 3/2 the whole square is equal to இந்த 4 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா 4 2s are 8 plus இங்க என்ன இருக்கு 9 ஹோல் டிவைடட் பைல 4 னு வந்துரும். அப்போ x minus 3/2 the whole square is equal to 9 plus 8 என்னது 17 divided by 4. இப்போ எனக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு. நான் கண்டுபிடிக்க வேண்டியது எனக்கு x ஓட வேல்யூ தான். நான் ஸ்கொயர் போகணும்னா என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both sides. என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 3/2 the whole square is equal to square root of 17/4. இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும் x minus 3/2 is equal to root 17. மேலே வந்துட்டு எனக்கு root 17 அப்படியே இருக்கும். இங்கே கீழே வந்துட்டு ரூட் வந்து ஃபுல்லாக தான் எனக்கு 4 இருக்கு. அப்போ root 4 ஓட வேல்யூ என்ன 4 வந்து ரூட்டை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா 2 வந்துடும். ஏன்னா root 4 ஓட வேல்யூ 2 நம்மளுக்கே தெரியும். 2 squared is equal to 4 தெரியும். அப்போ ரூட்டுக்குள்ள நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்ம வெளியில வரையில 2 வந்துடும். பாருங்க நான் வேணாலும் போட்டு காட்டுறேன். root 4 is equal to root of 2 squared. ஏன்னா 4 ஓட வேல்யூ 2 squared. ஸோ ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆகி நம்ம 2 மட்டும் கிடைச்சிடும். அதனால நான் வந்துட்டு root 4 பதிலாக நான் டேரக்டா 2 எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த -3/2 இந்த சைடு போச்சுன்னா +3/2. அப்போ x is equal to root 17 plus root 17 divided by 2. -3/2 இந்த சைடு வந்துச்சுன்னா +3/2. இப்போ x is equal to இங்கே டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கனால ஹோல் டினாமினேட்டரா ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கிறேன் divided by 2 னு நியூமரேட்டர் ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்க போறேன் ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ root 17 plus 3 the whole divided by 2. இதுதான் x ஓட வேல்யூ. இந்த சம்மை நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ணாம எப்படி நம்ம ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சோங்கிறது புரிஞ்சுதா? ஏன் அதை வந்து ஸ்கொயர் பண்ணோங்கிறதும் புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலான ஆன்சர். x is equal to root 17 plus 3/2. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.30 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.31 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.